தோல்வி பயம் வந்துவிட்டதால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் அதிமுக மீது தொடர்ந்து அவதூறு பரப்புவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் மருத்துவர் சரவணன் போட்டியிடுகிறார். திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சு. வெங்கடேசன் களம் காண்கிறார். இந்நிலையில் மதுரை கே. நகரில் அமைக்கப்பட்டுள்ள அதிமுக தேர்தல் பணிமனையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்து குத்துவிளக்கை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி தேர்தல் சூழலை பொறுத்தே அரசியல் கட்சிகள் கூட்டணி வைப்பதாக தெரிவித்தார். கட்சி இருக்குது, இதுவரைக்கும் இப்படி யாருமே பேசுனது கிடையாது. தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது, இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது. அவ்வப்போது தேர்தல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கூட்டணி அமைக்கிறாங்க. அப்புறம் கூட்டணி விருப்பம் இல்லைன்னா கூட்டணியிலிருந்து வெளியேறாங்க. அது அந்தந்த கட்சியுடைய விருப்பம். ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து விலகி வந்த பிறகு வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து எங்கள் மீது அவதூறு பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியல. தோல்வி பயத்தின் காரணமாகத்தான் இப்படி பேசுவார் என்று எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது.